ஹேட் செல்குடீஸ், நான் தான் உங்கள் சாரிகள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, தெக்கக்கூட ஒன் ஷாட் தான்டா. எப்போவுமே நான் வந்து லைக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறதில்ல, எல்லாமே நான் வந்து பழைய சேனலில் போட வேண்டியது இல்லை போட்டிருக்கேன்னு உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன். அதனால் வியூஸும் எனக்கு போக மாட்டேங்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட மாட்டேங்கிறேனே, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு தெரியும். ஸோ அதனால தான்டா நான் வந்து ஒன் ஷாட் லைக் தேக்கக்கூட ஒன் ஷாட் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறலை. நான் வந்து போடலான்னு பார்த்தா நீங்கள் வந்து வியூஸ் அப்படியே கம்மியாகிட்டே வருது. ஸோ அதனால் வந்து ஐயோ எதுக்குடா நம்ம பழைய இதில் போட்ட பழைய சேனலில் பண்ண மாதிரி இல்லை பண்ண வேண்டியது, அதனால் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செய்யலாம் தான்டா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே. ஸோ அதனால் தான் நான் வந்து தெக்கக்கூட ஒன் ஷாட்டோடு வந்திருக்கேன். நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க யார் யார் என்னென்ன கேரக்டர்ஸ்னு. அதே மாதிரி ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லிக்கிறேன். இதில் வந்து ஒரு குட்டி பாப்பா சிம்சோனா இருப்பாங்க, அவங்க வந்து பையன், ஓகேங்களா. இதில் ஏன்னா நான் வந்து இன்ட்ரோ வந்து டக்குன்னு பெருசாக தர வேணாம்னு தோணுது. ஏன்னா நான் வந்து எப்போ பார்த்தாலும் இன்ட்ரோ சொன்னால் அவ்வளோதான், ஃபுல் கதையும் சொல்லிடுறேன். அதனால் நான் வந்து இன்ட்ரோ கொடுக்க விரும்பலை. அதே மாதிரி நான் வந்து போக போக இன்ட்ரோ தந்துடுறேன்டா. அப்போது நான் ஒரு 2 minutes கழிச்சு நான் ஒரு இன்ட்ரோ தந்துடுறேன்டா. நம்ம வந்து இப்போவே நம்ம வந்து வீடியோஸ் அதில் இந்த எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சின்ன வார்னிங், பேக்ரவுண்ட் சத்தம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா என் வயசு ஒரு மாதிரி இருந்தால் ஐம் ஸோ சாரிடா. அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் ஏ ஃபன் ஃபிக்ஷன், ஸோ டோன்ட் பி அடிக்டட். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்கள், மாற்றுறேன். அதுக்குன்னு ரொம்ப ஓவர் கம்ப்ளைண்ட், ஓவராக எதுவும் வந்து வேணாம், எனக்கு ஹர்ட் ஆகும். ரியலி சொன்னால் ஐ எம் எ லிட்டில் பிட் சென்சிட்டிவ், ஓகேங்களா. அதனால தான்டா சொல்கிறேன். அதே மாதிரி பிடிச்சதா மட்டும் பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அண்ட் திஸ் இஸ் 18+ கண்டென்ட், ஸோ இட்ஸ் மஸ்டடா. அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணி கேட்க முடியும். வாங்கடா, நம்ம நேரமாக பேசியிருக்கேன், வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே சிம்சோனாவும் காயம் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே உட்காரின்னுருக்காங்க, வெயிட்டிங் ஹாலில். இங்கே வந்து உட்காந்துருக்காங்க சிம்சோனா தான். காயங்கள் ப்ளீஸ், காயங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்க, காயங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு வேணாம், ஹாஸ்பிட்டல் வேணாம், என்னை டாக்டர் பார்க்க விட மாட்டேன். டேய் கம்னரா, உன் அப்பா என்னை கொன்றுவான் உன்னை இதே நிலமையோட. கோல்டு, ஃபீவர், காஃபுன்னு எல்லாம் வச்சுக்கிட்டு அவனுக்கு வேறு வேலைன்னு சொல்லி அவன் நைஸாக உன்னை விட்டுட்டு என்கிட்ட கொடுத்துட்டு அவன் போயிட்டான். உன்னை வச்சுட்டு என்னால் சமாளிக்கவே முடியல, கொஞ்ச நேரம் இருடா. ஊசி குத்தினாங்கன்னா நான் அவ்வளோதான், ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ஊசி குத்த சொல்லிடுவேன் பார்த்துக்கோங்க. சரிடா, உன் கூட இருக்கிற பாவத்துக்கு நானும் குத்திக்கிறேன், ஆனால் கம்னர்ரா, கத்தி ஊரை குட்டுறாதடா, எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. அப்புறம் எனக்கு கூட்டிகிட்டு போங்க ஆட்டே, அப்பா எதுவும் சொல்லாது. அவன் சொல்ல மாட்டான். ஆமாம், நான் எப்போவுமே என்ன ஒரு பிரச்சனைனா, அதுவும் என்னால் பிரச்சனைனா நானே ஒத்துக்கிட்டு உங்களை காப்பாற்றிடுவேன்ல. இப்போ நான் உங்களை காப்பாற்றிடுறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எப்படி காப்பாற்றிடுறேன், அதுவும் என்ன? ஓ வாடா, நீ அப்படி அந்த நைஸ் அந்த பக்கம் போயிடுவேன். அப்போ உன் அப்பா சிறுப்பால் வச்சு என்ன அடிப்பான், அதை நான் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிட்டு போகணும், இல்லை கொன்றுவேன். இங்கே இருக்க இப்போ மட்டும் எனக்கு கூட போகல, இதோ அங்கே போகிறாங்க இப்போ நர்ஸு, அவங்களை கூப்பிட்டுட்டு உங்களை ஊசி குத்த சொல்லிடுவேன். இப்போ மட்டும் நீ வாயை அடக்கலை, அதே ஊசியால் உன் வாயை குத்திடுவேன். இப்போ சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவைப்பா கிட்டே நான் சொல்லிடுவேன். நீ என்ன சொல்லுது, நானே கால் பண்ணுறேன் ஹரின்னு சொல்லி காய் தான் அவனுக்கு கால் பண்ணுறான். அவன் வந்து ஒரு தடவை கால் பண்ணியிருப்பான், அட்டன் பண்ணியிருக்க மாட்டான். 2வது தடவை கால் பண்ணுறான், அப்போ அட்டன் பண்ணுறான். டேய் என்னடா, நான் தான் மீட்டிங்கில் இருக்கேன்னு தெரியும்ல, அப்போ என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிட்டு வந்துட்டியா, என்ன சொன்னாங்க டாக்டர்? டேய் நான் இன்னும் உள்ளேயே போகலடா, உன் புள்ள என்னன்னா நீ மட்டும் என்ன கூட்டி போகலன்னா உன்னை ஊசியால் குத்திடுவேன், மிரட்டுறான்டா. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன், அவனுக்கு ஃபீவர் கோல்டுன்னு இருக்குல்ல, அவனை பார்த்துக்கோ, எனக்கு மட்டும் மீட்டிங் இல்லைன்னா நானும் வந்திருப்பேன். டேய் இவன் என்ன மிரட்டுறான்டா, ஒரு இவங்கிட்டலாம் போய் நம்ம இவெல்லாம் எனக்கு வந்து மிரட்டுற மாதிரி ஆயிடுச்சுடா. இப்போ மட்டும் நீ அவனை வெளில அங்கேருந்து கூட்டிட்டு வந்த, நான் உனக்கு கொன்றுவேன்டா, சொல்வேடா, இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். ஏண்டா அப்பனும் புள்ளியும் சேர்ந்து எனக்கு கொலை பற்றிக்க பிளான் பண்ணிட்டீங்களாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டேய் நான் மீட்டிங்கில் இருக்கேன், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் வந்து கட் பண்ணிடுறான். ஐயோ இவன் என்ன கட் பண்ணிடுறான், இவன் என்னன்னா பக்கத்தில் இருந்துட்டு என்னை மிரட்டுறான். ஐயோ அங்கேருந்தும் ஒருத்த மிரட்டுறான். என்ன சொன்னாங்க டேப்பா என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து சொன்னாங்க, தெரியும், வாங்க போயிடலாம். ஹே
உன்னை இங்கேருந்து கூட்டி போனேன்னு வச்சுக்கேன், அவன் என்னை கொன்றுவேன்றான். அவங்க ஒருத்தன் என்னன்னா அங்கேருந்து என்னை கொன்றுன்றான், நீ என்னன்னா இங்கே பக்கத்துலேயே இருந்து என்ன கொன்றுன்ற. 2 பேரும் அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து என்னை கொல்லத்துக்கே பிளான் பண்ணுறீங்களேடா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அது வந்து இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. என்னை வெளில கூட்டிகிட்டு போகணும் சிம்சோனா சொல்கிறா. அண்ட் வந்து சிம்சோனா சொல்கிறான். அண்ட் வந்து காய் வந்து அவனும் வேறு வழி இல்லாமல் அவனும் அங்கே இருக்கான். இங்கே பக்கம் டேங்கும் வந்து அவன் மீட்டிங்கில் இருந்திருப்பான். ரியலியும் ஒரு விஷயம் சொல்லணுன்னா அவன் வந்து கோல்ட் டேட் அண்ட் கோல்டு சிஇஓ அண்ட் சிங்கிள் டேட் அவங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து இங்கே வந்து நர்ஸ் வந்து கூப்பிட்றாங்க, உள்ளே அவங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அவனும் வந்து போகலான்னு பார்த்தா சிம்சோனா வந்து கை அந்த சேர் இருக்கும்ல அதை பிடிச்சி நிற்கான். அதனால் காய் தான் ஒரே அவன் வந்துட்டான். வேறு வழி இல்லாமல் அவங்களும் உள்ளே போகிறாங்க. இப்போ உள்ளே போனோடனே வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறான், காயங்கள் ப்ளீஸ் 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 என்னை இருந்து கூட்டிகிட்டு போங்க, ஊசி குத்துனாங்க அவ்வளோதான். பாரு நம்ம பரமையில் ஊசினா எல்லாருக்கும் பயம்தான். ஏன் உன் அப்பனுக்கும் பயம்தான். உனக்கு இந்த பிரச்சனை பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ பயப்படுற மாதிரி வெளில காமிக்காமல் நினச்சிக்க, அதுதான் தைரியம், அதுதான் டேலண்ட். அப்படியே உள்ளவா பார்ப்போம். நான் வரல அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே கதவு தந்துடுறாங்க. அவனும் அப்படியே கப்பிச்சுப்புன்னு ஆயிடுறான். இப்போ வந்து உள்ளே போகிறான்னு சொல்லி அவன் தான், எக்ஸ்கியூஸ் மீ உள்ளே வரலாமா? வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டரும் உள்ளே போய் உட்காடுறாங்க. சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது 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 என்ன சொல்ல அப்படின்னு அவன் இழுக்கிறான். ஏன்னா அவன் வந்து அழகில் மங்கிட்டான் அந்த டாக்டர் பார்த்து. எல்லாமே சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 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 10 வயசு இருக்கும், 10 to 11, லைக் 6th படிக்கிறான். ஓகேங்களா? ஆனால் சின்ன பையன்தான். இங்கே வந்து காய் பார்க்குறான். ஷோ அப்பனை பிள்ளையும் ஒரே புத்தி தான். அழகில் மங்கி வீழ்ந்துடும். டாக்டர் நானே சொல்கிறேன், அவனுக்கு கோல்டு காஃபு நெக்ஸ்ட்டு என்னது ஃபீவரு எல்லாம் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஓ ஓகே. உங்கள் பேர் என்ன? சிம்சோனா கரெக்டாக? ஓகே. அண்ட் உங்களை நாங்கள் செக் பண்ணலாமா? ஷூர் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்படியே கிட்ட வரான். தம்பி ஓகே, அவங்க செக் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அவனும் உட்காரிடுறான். இங்கே வந்து அப்படியே செக் பண்ணுறாங்க. லைக் அந்த டாக்டர் தான் செக் பண்ணுறாங்க. இப்போ செக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, நார்மல் மைல்டு ஃபீவர் தான், லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குது. ஆனால் 99 அப்படி ஏதோ சம்திங் இருக்குது அவங்களுக்கு. அண்டு வீசிங் அதிகமாக இருக்குது. அண்டு கொஞ்சம் காஃப் இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. நான் மாத்திரை மருந்து நீ எது சாப்பிடுவ? மருந்து கொடுக்கட்டா? கொடுங்க நீங்கள் எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஓகே, நல்லா பிள்ளையா இருக்கா? அந்த டாக்டர் எஸ் என்ன? அது வந்து நான் ஐஸ்கிரீம் சாக்லேட்டுன்னு சாப்பிட்லாமா? சாப்பிடக்கூடாதுடா. ஏன்னா உனக்கு இப்போ தானே ஃபீவர் காஃப் வீசிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினுக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ நீ சாப்பிட வேணாம். ஸோ ஆனால் இரு 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி அவன் ட்ராயர், அந்த பக்கத்தில் ட்ராயர் இருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் சின்ன மாத்திரை, அதில் வந்து விக்ஸ் மாதிரி தான் இருக்குது, அது கொடுக்கலாம். இது சாப்பிடு. இங்கே காய் தான். ஹலோ என்னங்க நீங்கள் ஏதோ சாக்லேட்லாம் கொடுக்குறீங்க? அவனே காஃபில் தான். நீங்கள் டாக்டர் தானே, இது கூட தெரியாதா? ஹலோ நிறுத்துங்க. அது விக்ஸ் மாதிரி தான், கொஞ்சம் அது காஃபை குறைக்கும், அதுக்கு தான் கொடுத்தேன். நான் டாக்டருக்கு படித்ததுக்கு தான், எனக்கு தெரியாதா? ஓ சரி நீங்கள் உங்கள் அப்பாவா? இல்லை, நான் ஒன்றும் அப்பா இல்லை, லைக் சித்தப்பா முறை. இவனோட அப்பா இங்கே ஆஃபீஸில் இருக்கான், நான் அவனோட ஃப்ரெண்டு காய். அப்போ அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஓ சாரி
ஓகே. சாரி. நீங்கள் ஏன் வந்தீங்க? அவங்க அப்பா இல்லையா? அதான் சொல்கிறேன்ல, அதான் அவங்க ஒர்க்கில் இருக்காங்களா? அதுக்குன்னு சரி, என்னவோ. வீசிங் இருக்குது, காஃப் இருக்குது, நான் இதெல்லாம் அண்ட் அந்த வீசிங் இருக்குல்ல, த்ரோட் இன்ஃபெக்ஷனால் வாமிட் வரும். ஸோ அதனால் அதுக்கும் மருந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கசப்பாக இருக்கும், குழந்தைங்க மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனால் இது சாப்பிட்டா கொஞ்சம் அந்த கோல்டு, காஃபு, அந்த வாமிட்டிங் சென்சேஷன் கொஞ்சம் குறையும். அதனால தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வராமல் அவங்க அப்பா வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பயம் இதுவாகும், நர்வஸாக இருக்காங்க, திக்குது அவங்க வாய்ஸ் பார்த்தீங்களா? ஸோ அதனால் அவங்க அப்பா வந்தாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அவன் இங்கே நர்வஸ்லையாக பேசுகிறான். அவன் உள்ளே வந்ததுக்கப்புறமா நர்வஸ்லாம் போயிடுச்சே, அவளை பார்த்து விழுந்து தானே செய்கிறான். எது? ஒன்றும் இல்லை. டாக்டர் சொல்லுடா. என்ன உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் அதுக்கான ஸ்வீட் நேம் என்கிட்ட கேட்டிங்களே அதான். ஜங்குக், டாக்டர் ஜங்குக். ஓ, நைஸ் நேம். உங்களை நாங்கள் குக்கின்னு கூப்பிட்டா? குக்கியா? நல்லா இருக்கே பேர். சரி, கூப்பிட்டுக்கோ. ஆனால் டாக்டர் குக்கின்னு கூப்பிட்டுக்கோ. ஏன்னா நீ மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக கூப்பிட்ற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரியா? ஓகே, டாக்டர் குக்கி. சரி. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த கோல்டு காஃபுன்னு எதிர்க்கூடாது. நிறைய சாப்பிடாத, ஓகேவா? நிறைய சாக்லேட் அந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடாத, இல்லைனா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் உன்னை செக்அப் பண்ணும்போது க்யூராக இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே வரான். இங்கே காய் தான் முணுமுணுக்கிட்டே வரான். அப்பனும் புள்ளியும் சேர்ந்து ஒரு அழகான டாக்டரை பார்த்துடக்கூடாது, அதுக்குள்ளே வலியுதுங்க. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லைடா, பார்ப்பலாம். தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வந்து வெளில தான் போகிறாங்க. இப்போ வெளில போயிட்டு, என்னடா நல்லா வளைஞ்சிட்டியா, பார்த்துட்டியா, அவங்க அழகத்தை ரசிச்சிட்டியா? வாங்க மட்டும் வாங்க, உங்களை மாதிரி நான் இருப்பேன், வாங்க. பார்த்தேன் பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போகிறாங்க. இப்போ வந்து சிம்சோனா அண்ட் காரில் ஏறிட்டாங்க. காரில் ஏறிட்டு வீட்டுக்கு போகிற டைமில் வந்து சிம்சோனா வந்து சொல்கிறான், காய் அங்கிள். என்ன? அது அவங்க பார்க்க எங்கள் அம்மா மாதிரி இல்லை, எந்த இடத்துலையும் உங்கள் அம்மா மாதிரி இல்லைடா. அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? ஸ்வீட்டாக, குட்டையா, நட்டையா? கொஞ்சம் குட்டையாக இருப்பான், ஆனால் நட்டை ஒல்லியாக இருப்பான். இவன் பாரு, அப்படியே ரேபிட் மாதிரி, முயல் குட்டி மாதிரி இருக்குது முழுக்குன்னு. இருந்தாலும் ஸ்வீட்டாக பேசுகிறாங்கல்ல, எங்கள் தேவைப்போ தான் சொல்லியிருக்காங்கள அவங்க ஸ்வீட்டாக கேரிங்காக இருப்பாங்கன்னு. டேய், நானும் தான் கேரிங்காக ஸ்வீட்டாக உன்னை பார்த்துட்டு தானே செய்கிறேன். அப்போ என்ன உன் அம்மா மாதிரி பண்ண நினைக்கிறியா? இல்லை, நீங்கள் எங்கே ஸ்வீட்டாக கேரிங்காக வந்துக்கிறீங்க? அப்போ நான் வந்துக்கல. ஷோ, அதான் சொல்வேடா, இன்னும் நல்லாவே சொல்லுவேன். இங்கே பாரு, எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த டாக்டர் வந்து அம்மா அம்மாலாம் இல்லை. ரியாலாகவே சொன்னால் அவன் ரொம்ப ஸ்வீட்ரா, இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான். நீ வேணா உன் அப்பங்கிட்ட கேட்டுப்ப, சொல்லுவான். அப்பா சொன்னதான் நமக்கு. நீங்கள் ஆஃபீஸ்க்கு விடுங்க. ஆஃபீஸா? ஏய், உன்னை எத்தனை தடவை உன் அப்பா சொல்லியிருக்கான் ஆஃபீஸ் பக்கம்லாம் இவனை இழுத்துட்டு வராதுன்னு. தெரியும், ஆனால் வீட்டில் இருந்தால் போகிற வரைக்கும் அப்பா கடை இருப்பேன்ல. ப்ளீஸ் கைண்ட்லி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரிடா, வா போவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வந்து டேங் வந்து அவனோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இப்போ வந்து ஆஃபீஸ் போய் அங்கே ஒரு 20 to 25 minutes வெயிட் பண்ணுறாங்க. டேங்கும் வந்து அவனோட மீட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ அவன் கேபின் தான் போகிறான். பட் அவங்களுக்கு டேங்க்கு தெரியாது சிம்சோனா அண்ட் காய் வந்து வெயிட் பண்ணுறாங்கன்னு. யாரும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க.
இப்போ வந்து உள்ளே போகிறான். சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே உள்ளே தான் வரான். நான் வைக்கிறேன், அப்புறமா மெயில் அனுப்புகிறேன். ஓகே. ஏய் சிம்சோனா, நீனு இங்கே வந்திருக்க? ஹேப்பா. டேய் காய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவனெல்லாம் ஆஃபீஸுக்கு வர வைக்காதுன்னு. நான் எப்போவுமே பிஸியாக தானே இருப்பேன். இவனை எப்போ பார்த்துக்கிட்டு நேரம் இருக்கு எனக்கு. டே நான் சொன்னேன்டா, உன் புள்ள தான் விடல. டே அப்பா, நான் தான் சொன்னேன், அவங்க எதுவும் பண்ணல. நான் அவங்ககிட்ட பேச தான் வந்தேன். பேச வந்தியா? என்னாச்சு, ஊசி குத்துனாங்களா? வலிக்கு தானே? ஏவா பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எங்கள் அம்மா மாதிரி, நம்ம அம்மா மாதிரி நான் ஒரு டாக்டரை பார்த்தேன். ஸ்வீட்டாக கேரிங்காக, ஆனால் ஒல்லியாக குட்டியெல்லாம் இல்லை, நட்டையா அப்படியே ஒரு முயல் குட்டி மாதிரி இருந்தாங்க. முயல் குட்டியா? சரி சரி, ஆக மட்டும் நீயும் என்ன மாதிரிதாண்டா இருக்க. எல்லா விஷயத்தையும் நோட் பண்ண வேண்டியது. சரி வா உட்காரு வா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவனோட டெஸ்கில் சேரில் அவனோட லேப்பில் உட்கார வைக்கிறான் சிம்சோனாவை. சரி, நீ இவ்வளோ டிஃப்ரெண்ட் சொல்கிறியே, அப்போ எப்பரா டாக்டர் நம்ம அம்மா மாதிரிக்காங்கன்ற, உங்கள் அம்மா மாதிரிக்கன்ற? அதுவா, ஸ்வீட்டா கேரிங்கா, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல அவங்க ஸ்வீட்டாக கேரிங்கா அப்படி இருப்பாங்கன்னு. சரி, நீ அழகாக இருந்தாலே யாருமே அவங்க பேரை கேட்காம இருக்க மாட்டேன். பேர் என்ன? குக்கி. சரி சரி சரி, ஜங்குக். நான் குக்கின்னு கூப்பிட்றேன். அடா பாவி, அதுக்குள்ளே அவங்க உறவெல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி, ஜங்குக் தானே. அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட்டாக தான் இருப்பாங்க. இரு அப்படின்னு சொல்லி இப்போ அவங்கள லேட்டப் எடுத்து ஒரு பெரிய, அது வந்து ஹாஸ்பிட்டல் மோஸ்ட்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் தான் அங்கே இருப்பாங்க. ஸோ அதனால் கூகுளில் சர்ச் பண்ணால் வரும். அதனால் வந்து கூகுளில் ஜங்குக், டாக்டர் ஜங்குக்குன்னு போட்டிருக்காங்க, வருது, அவங்க பிக்சரோடு வருது. அது பார்க்குறாங்க. டேய், இது உங்கள் அம்மா மாதிரியா இருக்குது, பார்க்க ஜிமன் மாதிரியாடா இருக்குது. எவ்வளோ நீ சொல்கிற மாதிரி புயல் குடி மாதிரி தாண்டா இருக்கான். அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அழகா குட்டையா ஒரு வாத்து மாதிரி இருப்பான்டா, மூச்சு மாதிரி இருப்பான். நீ என்னன்னா ஒரு முயல் குட்டியை காமிக்கிற. இருந்தாலும் இவங்க ஒரு ஸ்வீட்டாக கேரிங்காக இருந்தாங்கப்பா. அதுதாண்டா நான் இவங்கிட்ட சொன்னேன், இவன் தான் நம்ப மாட்டேங்கிறான். சரி, ஏதோ ஒரு சைட் வழியில் பார்த்தனா ஆமாம்மா தான் இருக்கான். சரி, இப்போ என்ன பண்ணுன்ற? இல்லை சொன்னேன். சரி, என்ன சாப்பிட்டியா? சாப்பிடல. நானும் சாப்பிடல. வா கேண்டீனில் போய் சாப்பிடலாம் வா. இருந்தாலும் இப்போ கீழே தான் போகிறாங்க. ஆனால் சிம்சோனா சொன்ன அந்த ஜங்குக் அண்ட் அந்த பிக்சர் பார்க்கும்போது அவனுக்கும் ஒரு ஃபீலிங் வருது, லைக் இவங்க ஸ்வீட்டாக தான் இருப்பாங்க போலன்னு. ஆனால் பெருசாக கண்டுக்கல, ஆனால் மைண்டில் ஃபிக்ஸாக இருக்குது. இப்போ வந்து கீழே போகிறாங்க. இப்போ கீழே போய் சாப்பிட்றாங்க, கேண்டீனில் போய் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்துடுறாங்க. கொஞ்சம் நல்லா சிம்சோனா கூட பேசிவிட்டு அவன் அந்த இடத்துல தூங்கியிருப்பான், காய கூட தூங்கியிருப்பான். அங்கே கவுச் இருக்கும், அங்கே போய் தூங்கியிருப்பாங்க. ஆனால் தனக்கு வேலை இருக்கும், அதை பண்ணின்னு இருக்கான். வீட்டுக்கு அனுப்புறதுக்கும் அவனுக்கும் மனசு இல்லை, வீட்டுக்கு போகிறதுக்கும் சிம்சோனாக்கும் மனசு இல்லை. ஸோ அதனால் வந்து அங்கே ஆஃபீஸ்லேயே இருக்காங்க. இப்போ வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் அங்கே டின்னர் சாப்பிட்டுறாங்க. டின்னர் சாப்பிட்டுட்டு அப்போ கூட அவன் வந்து அந்த ஜங்குக் பற்றியே பேசின்னு இருக்கான். ஜங்குக் இப்படி நடந்துக்கிட்டாங்க, அப்படி நடந்துக்கிட்டாங்க, நாங்கள் இப்படி லைக் வந்து நாங்கள் ஸ்டார்டிங் நாங்கள் இப்படி பேசிட்டோன்னு. அவன் வந்து ஜங்குக் அழகாக இருக்கான், அந்த டாக்டர் அழகாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லின்னு இருக்கான். இப்போ டேங்க்கும் அவனுக்கு ஒரு சிம்சோனா எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவனுக்கு பிடிச்சிருச்சு, இல்லைனா ரொம்ப நேரமே அதை பற்றியே பேசுகிறான்னா டேங்க்கும் சரி ஓகே இவன் கேட்குறானே பார்க்கலாம், இல்லைனா இவன் கேட்குறானே நம்ம வாங்கி தரலாம் அப்படின்னு தான் இருப்பான். சிம்சோனா தான் அவனுக்கு உலகமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லியிருப்பேன்ல,
ஜிமன் தான் அவங்க அம்மா. அவங்க வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லைக் வந்து சிம்சோனா வந்து ஒரு 4th to 3rd படிக்கும்போது அவங்க இறந்துருப்பாங்க. லைக் எப்படின்னா ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. ஸோ தயாங்க்கு வந்து ஜிமின் அண்ட் சிம்சோனா தான் அவங்க உலகம். இப்போ வந்து இவன் போயிட்டனால எனக்கு சிம்சோனானா ரொம்ப உயிர். அதனால் இவனுக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும்தான் செய்வான், பிடிக்காத விஷயத்த செய்ய மாட்டான். அதே மாதிரி சிம்சோனாவும் ஒரு அட்டெம்ப்ட் கிட் தான். ஸோ அதனால் அவன் விடலைனாலும் அட்டம் பிடிச்சாச்சும் வாங்கிடுவான். ஸோ இவனை பற்றியே பேசியிருந்ததுனால அவனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகே பார்க்கலாம், இவன் இவ்வளோ சொல்கிறானே, அப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கான். அவன் மைண்ட் ஃபுல்லாக இப்போ வந்து ஜங்குக்கு தான் அவங்க வருது. எப்படி இருப்பான், ஒரு வேளை ரொம்ப ஸ்வீட்டாகவே இருப்பான் போலயே, ஆனால் ஜிம்மன் மாதிரி இருக்காது அப்படின்னு தான் அவன் வந்து யோசிக்கிறான். இப்போ இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் பாஸ் ஆகுது. ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ பிடிக்கும்னா அவங்கள பற்றி பேசுவாங்களா, அந்த மாதிரி வந்து சிம்சோனா வந்து அவங்கள பற்றியே பேசினுக்கான். ஏன்னா வந்து 2 பேருமே லைக் தயாங்கும் சரி சிம்சோனாவும் சரி ஜிமன் கூட ரொம்ப 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 லவ் வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க போனோடனே சிம்சோனாலாம் ஒரு வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப சேடாக இருந்திருப்பான். அவன் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கும் போயிருப்பான். ஏன் தயாங்கு கூட அதுலேருந்து 2 பேருமே வந்து வெளில வரத்துக்கு சில வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து சிம்சோனாவுக்கு இப்படி சொல்கிறானே, இவனை பற்றி இவ்வளோ சொல்கிறானேன்னு சொல்லினாலே வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க 2 பேருமே. காய் இந்த டைம் வரல. காயை வந்து ஒர்க்கு விஷயமா லைக் தயாங்கோட ஒர்க்கு இவன் கையில் கொடுத்துட்றான். ஸோ வந்து சிம்சோனாவும் சரி தயாங்கும் சரி இப்போ ஜங்கு பார்த்தே ஆகணும்னு இருக்காங்க. அதனால் வந்து இப்போ போகிறாங்க. செக்கப் அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு கூட இருக்குது. ஆனால் இப்போவே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2 பேருமே. ஆனால் தயாங்க்கு வந்து ஜிமன் மாதிரி இருக்காது அப்படின்னு தான் இருக்கான். ஆனால் சிம்சோனாவுக்கு ஜிமன் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு இருக்குது அவனுக்கு. 2 பேருக்கும் டிஃப்ரெண்டான ஒப்பீனியன். பட் என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ போகிறாங்க. இப்போ போயிட்டு அங்கே வந்து செக்கப்புக்காக போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ இவ்வளோ சொன்னதுனால தான் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, இல்லைனா இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன். நீ இவ்வளோ சொல்கிற அவங்கள பற்றி, அதனால வரேன். இல்லைனா எனக்கு நிறையவே வேலை இருக்குது, அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டு வந்திருக்கேன். அவன் மட்டும் நீ சொல்கிற மாதிரி இல்லை, கொன்றுவேன். இருப்பா, அவங்க இருப்பாங்க. அவங்க நல்லா அழகா சின்ன அம்மா மாதிரி இருப்பாங்க தெரியுமா. இது சின்ன அம்மா மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து இப்போ வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. உள்ளேயும் போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தோன்னே தயாங் அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறான். ஏன்னா அவன் வந்து அழகில் மயங்கிட்டான். ஜங்குக்கு அவ்வளோ அழகா ஒரு பன்னி மாதிரி. அவங்களுக்கே தெரியும் ஜங்குக்கு எப்படி இருப்பான். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான், ஒரு அழகாக பெருக்குன்னு பன்னி ஃபேஸோடு இருப்பான்ல. இப்போயும் அப்படி தான் இருக்கான். பட் என்ன நிறைய அப்படியே ஜிம் போயிட்டு அப்படியே பாடியே ஒரு பில்டராக வச்சுருக்கான்ல. ஆனால் அது சில வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான், அழகாக இருந்தான். ஒரு லைக் வந்து ஒரு பன்னி, ஃபுல்லாக ஒரு பன்னி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான்ல, அந்த மாதிரி இருக்கான் ஜங்குக்கு. ஸோ அவனை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஜிமன் மாதிரி இருக்கான். இப்போ வந்து ஜங்குக் தான் உள்ளே வாங்க, ஹே சிம்சனா உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய் குக்கி. வா. என்ன இப்போ உடம்புலாம் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. ஆமாம், என்ன நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க போல. ஆமாம், 4 நாள் ஆயிடுச்சு. என்னை இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. 4 நாள் தானடா ஆயிடுச்சு. சரி ஓகே, நான் செக் பண்ணலாமா? செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து அவனும் செக் பண்ணுறான். வீசிங்லாம் குறைஞ்சிடுச்சு. ஃபீவராகவே இல்லை. காஃபும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து குறைஞ்சிச்சு. ஆனால் காஃப் கொஞ்சம் இருக்குது. காஃப் இருக்குது, அதுக்கு மட்டும் மாத்திரை, அது மட்டும் ரெகுலராக போட்டுக்கோ. மற்றபடி நல்லா இருக்க. அடுத்த தடவை நிறைய சாக்லேட் ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிடுவேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி நான் வந்து ஏதோ நினச்சிக்கிட்டு நின்றுட்டேன், உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உள்ளே வந்து உட்காடுறான். ஆமாம், நீங்கள் யார்?
நான் அவனோட ஃபாதர், அப்பா. ஓ, ஓகே. ஒன்றும் இல்லை, நார்மல் தான். எல்லாமே எல்லாமே ரெடியூஸ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காஃப் இருக்குது, அதுக்கு மட்டும் ரெகுலராக மாத்திரை கொடுங்க. நிறைய ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிட வேணாம், இல்லைனா இன்னும் அதிகமாயிரும். ஓகேங்களா? லிமிட்டாக சாப்பிடணும். ஓகேவா சிம்சனா? ஓகே ஓகே. டாக்டர், எஸ் சொல்லுங்கள். நீங்கள் ஃப்ரீயா? ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அது வந்து ஐயோ என்ன சொல்ல, அது வந்து எனக்கும் காஃபு காஃப் இருக்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் பிஸி டைம். நான் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ பார்க்க வரேன். நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா நானும் என் ஒர்க்லாம் தள்ளி போட்டு வந்து பார்க்குறேன். ஓ, நான் எப்போவுமே ஃப்ரீ தான். சொல்லுங்கள், நான் இப்போ கூட செக் பண்ணுவேன். ஒரு 2 மினிட்ஸாக செக் பண்ணிட்டு வேணாம் சொல்லிடுறேன். ஐயோ இல்லைங்க, எனக்கு நிறைய கால் வருது. உங்களோட நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் வந்து எப்போ ஃப்ரீன்னு சொல்லிடுறேன். அப்போ நீங்கள் எனக்கு தனியாக ஸ்பெஷலான ஒரு அப்பாயின்மெண்ட் தருவீங்களா? ஓ அப்படியா, சரி. நாங்கள் என்னோடய பிஸ்னஸ் நம்பர் இது வந்து எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் தரேன். ஓ தேங்க்ஸ். ஏன் உங்களோட பர்ஸ்னல் நம்பர் என்ன இருக்கா? வாட்? நத்திங். பர்ஸ்னலாக என்கிட்ட பிரச்சனை இருந்தால் பர்ஸ்னலாக கேட்கலாமான்னு கேட்டேன். ஓ கேட்கலாம். ஓகே சிம்சனா, நீங்கள் நல்லா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எப்போல்லாம் காஃப், ஃபீவர் இது இருந்தாலும் உங்கள் அப்பா கிட்ட கேட்டு கால் பண்ணுங்கள். நான் வேணால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வர பிடிக்கல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு காலையே சொல்லிடுறேன், சரிங்களா? இல்லை அவங்கள பார்க்கறதுக்காகவே நான் வரேன். சரி. அப்படின்னு சொல்லி அப்போ வந்து போகிறாங்க. ஆனால் தயாங் வந்து விடலை, அப்படியே அவனையே பார்த்துன்னுக்கான். அப்படியே ஜிபன் மாதிரியே இருக்கான். அதனால் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சிம்சோனா அப்படி தான். ஆனால் என்ன, சிம்சோனா வந்து ஒரு லிமிட்டுக்கு தாண்டி ஐயோ அப்பா வாப்பா போகலாம், அங்கேயே நிற்காத வா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறான். இவன் வந்து கீழே போயிட்டு அங்கே வந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. டேய் என்னடா உங்கள் அம்மா மாதிரியே இருக்கான். அதான் சொன்னல, நீங்கள் தான் எனக்கு நம்பவே இல்லை. சொன்னது கரெக்ட் தான். ஆமாம், அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கினீங்களே, கால் பண்ணி பாருங்களேன். எதுக்குடா? கால் பண்ணி பாருங்க. இங்கே இது அந்த மருந்து இல்லை, காலி ஆகிடுச்சு. நாங்கள் வாங்குவோம், மறந்துட்டோம். அதனால் வேறு எங்கெல்லாம் வாங்கலாம், நார்மலாக எல்லா கடையிலையுமா இருக்கும் அப்படின்னு போடுங்க. நல்ல ஐடியா கொடுக்குறடா, இரு போடுறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறான். அந்த பிஸ்னஸ் நம்பர்லேருந்து கால் பண்ணுறான். ஹலோ, யார்? நான் தான் சிம்சோனோட ஃபாதர். லைக் நான் இப்போ வந்துட்டு போனேன்ல, அவங்க தான். ஓ சொல்லுங்கள், என்ன விஷயம்? இல்லை, அது வந்து மாத்திரை லைக் அந்த மருந்து வந்து காலி ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் வாங்க மறந்துட்டோம். எல்லா இடத்துலையும் அந்த கடையில் அந்த மருந்து இருக்குமா? இருக்குங்க, எல்லா இடத்துலையும் இருக்கும். ஓ ஓகே. இதுதான் உங்களோட நம்பர் தானே? இல்லை, இது என் பிஸ்னஸ் நம்பர், அதான் சொன்னேன். ஓகே சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கட் பண்ணிடுறான். போதுமாடா? போதும். ரொம்ப ஸ்வீட்டாகவே பேசுகிறாங்களே, எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து வீட்டுக்கு போகிறாங்க. இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் பாஸ் ஆகுது. சிம்சனாக்கும் சரி தயாங்க்கும் சரி இப்போ வந்து ஜங்குக் மேலேயே அவங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஜங்குக் மேலே அந்த நினப்பிலே இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஃபியூ டேஸ் இப்படியே பாஸ் ஆகுது. அவங்க ஜங்குக் பற்றி நினைக்காம ஒரு நாள் கூட இல்லை. எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே நினைக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஃபியூ டேஸ் பாஸ் ஆகி இப்போ வந்து சிம்சோனா வந்து ஸ்கூல் போயிருப்பான். தயாங்க் வந்து ஒரு நாள் வந்து ஜங்குக் பார்த்தே ஆகணும்னு இருக்குது. ஏன்னா வந்து
பழகி பார்க்கலாம், ஒரு வேளை ரியலாகவே ஸ்வீட்டாக கேரிங்காக இருக்கானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். கைஸ், ஒன் மோர் திங், எனக்கு வந்து பக்கத்தில் வெல்டிங் ஒர்க் போயிருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் சத்தம் கேட்கும். ஸோ அது மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கடா, ஓகேங்கடா, வாங்கடா கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் வந்து தயங் தான் ஜங்குக் பார்க்க போகிறான். இப்போ வந்து அங்கே போய் பேசுகிறான். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வாங்க. ஹோ மிஸ்டர் டயாங், சொல்ல மறந்துட்டேன். டயாங் ஓகே. அன்றைக்கி கேட்டிங்க, நான் சாரி, எனக்கு உங்கள் நம்பரும் நான் சேவ் பண்ணலை. எனக்கு ஞாபகம் இருந்துச்சு உங்களுக்கு கால் பண்ணணுன்னு, பட் ஆனால் எனக்கு வந்து டைமும் கிடைக்கல, அதான் சாரி. இட்ஸ் ஓகே. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கணும். இல்லை, எனக்கு வீசிங் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் செக் பண்ண முடியுமா? வீசிங்கா? வாங்க செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறான். லைட்டாக தான் வீசிங் இருக்குது, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக தான் வீசிங்காக இருக்குது. அதுக்கு வேணால் மாத்திரை தரேன். அண்ட் சிம்சன் எப்படிக்கா அவன்? இஸ் ஃபைன். ஹோ குட். நத்திங், கொஞ்சம் வேலையாக இருக்குது, இப்போ நான் போகணும். நான் வேணால் அப்புறமா வரட்டா? ஷோர், வேலை இருக்கா? போங்க. தேங்க்ஸ், ரியலி சாரி, எனக்கு கொஞ்சம் மீட்டிங்ஸ் இருக்குது. நான் அது மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கும் இருக்குது, ஒரு பேஷண்ட்டை வேறு பார்க்கணும், அதனால தான் சாரி. நான் வந்துடுறேன், ஒரு 5 minutesல வந்துடுறேன். இங்கே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகே, யூ கேன் கேரி ஆன். நான் வேணால் அப்புறமா வரட்டா? ஐ திங்க் ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் ஈவினிங் போல் வரீங்களா? நான் உங்களுக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் தரேன் வேணாம் என்னை பார்க்கறதுக்கு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அவன் போகிறான். அவன் இப்போ போகிறதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்குறான், ஜங்குக்கிட்ட இருந்து சொன்னோன்னு. டாக்டர், சொல்லுங்கள். இல்லை, உங்கள் கூட பேசினா எல்லாேருக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குமா? ஏன் கேட்குறீங்க? இல்லை, பேசினா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பார்த்தாலே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குங்களே, அதான் கேட்டேன். நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் போயிடுறான். இங்கே ஜங்குக் தான், என்னடா நடக்குதுங்க, இவன் என்ன ரொம்ப விசித்திரமாக இருக்கார், டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். சரி, என்னவோ நம்மளுக்கு வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கிளம்பிடுறான். ஈவினிங் போல் திருப்பியும் வரான். இவன் வந்துட்டு இப்போ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈவினிங் வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக் தான், சார் டயாங்னே கூப்பிடுங்க, சார்லாம் வேணாம். சரி, ஓகே. டயாங், நீங்கள் காலையில் சொன்னீங்கள்ல என் கூட பேசினா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ போகும்னு, அது உண்மை தான். ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க. என்னை பார்த்த உடனே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகுன்னு ஏன் அப்படி சொன்னீங்க? ஏங்க, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கூடாதா? இல்லை, கேட்டேன். ஆமாம், ரியலாகவே சொல்கிறேங்க, உங்களை பார்த்தாலே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது, ஸ்வீட்டாக கேரிங்காக, என்னோடய ஒய்ஃப் மாதிரியே பேசுனீங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு அவங்க தான் ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், நான் கேட்கலாமா? கேளுங்க. இல்லை, உங்கள் ஒய்ஃப் எப்படியா இருந்தாங்க கேட்குறீங்களா? ஆமாம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? எல்லோரும் அதாங்க கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, கார் ஆக்சிடெண்ட். நாங்கள் 2 பேரும் வெளில போகணும், அப்போ ஒரு கார் ஆக்சிடெண்ட். சாரி. உங்கள் ஒய்ஃப் நேம்? ஜிம்மி. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். அவங்க சைட்லேருந்து ஓகே தான், பட் என் சைட்லேருந்து தான் நாட் ஓகே. நாங்கள் கடைசியில் ஓடி போய் கல்யாணம் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனால் அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க, பட் நான் என் ஃபேமிலியிலேருந்து தூரமாக வந்துட்டேன். சாரிங்க. இட்ஸ் ஓகே, விடுங்க. அது வந்து மறந்து வரத்துக்கு எனக்கும் சிம்சனாக்கும் 1 வருஷம் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பேச ஆரம்பித்தேன் என்கிட்டயே. அதுக்கு ரொம்ப டிப்ரெஷன்டாக இருந்தான். ஏன்னா அவங்க அம்மாலாம் ரொம்ப பிடிக்கும் என்னோட. இப்போ தான் ஏதோ என்கிட்ட பேச ஆரம்பிக்கான். ஓ நைஸ். சிம்சனாக்கு என்ன பிடிக்கும்? இல்லை, வந்த உடனே என்கிட்ட நல்லாவே சகஜமாக பேசினான். நீங்கள் இப்படி சொல்லும் போது பார்த்தா ஜோயல் டைப் அவன். ஆமாம், ஜோயல் டைப். ஓகே, அதான் எனக்கு என்ன பிடிக்கும் வாங்கி தரலாம். அதான் அவனுக்கு எது கொடுத்தாலும் வாங்கி தருவாங்க. நீங்கள் வாங்கி தந்தால் வாங்கிப்பாங்க. ஏன்னா அவன் தான் சொன்னேன் ஜோயல் டைப். அதுவும் பிடிச்சவங்க யாருன்னா கொடுத்தாங்கன்னா அதான். பிடிச்சவங்களா? ஆமாங்க, உங்களை பார்த்ததுலேருந்தே உங்களை பற்றியே பேசுவான். வீட்டுக்கு போனால் ஜங்குக் டாக்டர் ஜங்குக் போய் பார்க்கலாமான்னு கேட்பான். அவ்வளோ பிடிச்சிருச்சா? கொஞ்சம் தானே பேசுகிறேன் நானும் ஒன்றும். நீங்கள் என் ஒய்ஃப் மாதிரியே மீன்ஸ் அவன் அம்மா மாதிரியே பேசுனீங்க. ரொம்ப ஸ்வீட்டாக கேரிங்காக. வெயிட் அ மினிட் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஃபோனை எடுத்து அவன் ஜிம்மனோட ஃபோட்டோ காமிக்கிறான். ஃபுல் பாடி கவர் பண்ணி அந்த ஃபுல்லாக தெரிகிற மாதிரி காமிக்கிறான். ஸோ இவன் தான். உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன பர்சனாலிட்டியிலேருந்து இல்லை. அவனுக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசை. நாங்கள் காலேஜ் தேர்ட் இயர்லேருந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவனுக்கும் எனக்கும் ஒரு 2 வயசு டிஃப்ரென்ஸ். நாங்கள் அவன் செகண்ட் இயர் படிக்கும் போது நாங்கள் லவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இதுதான் ஜிம்மனா? இவங்க தான் ஜிம்மனா? ஆமாம், இவங்க தான் ஜிம்மன். தெரியுது டிஃப்ரென்ஸ் இல்லை? ஆமாம், இவங்க கொஞ்சம் குட்டையாக மோச்சி அந்த மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கும் எனக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதான் சொல்கிறேனே, நீங்களும் இவங்களும் ஸ்வீட் கேர். ஏன் உங்ககிட்ட பேசினா அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ போதில்ல, அதே மாதிரி தான் ஜிம்மன் கூட பேசும்போது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஓ குட். அவங்கள நான் ஜங்குக்குன்னு கூப்பிடலாமா? யா ஷியோர். ஓகே. நம்ம ஏன் இன்றைக்கி ஈவினிங் இன்றைக்கி நைட் வெளில போகக்கூடாது? ஸோ சாரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் we can go tonight like a date. என்னாச்சுங்க? நான் தப்பாக கேட்டேனா? இல்லை, உங்களை தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் இவ்வளோ ஓப்பனா. அதான். ஓகே குட். ஓப்பனாக கேட்டுறக்கூடாதா? நான் ஜஸ்ட்டு கேட்டேன். யா ஷோர், போகலாம். ஏங்க போகலாம் தானேங்க சொன்னேன். இல்லை, டக்குன்னு ஓகேன்னு சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. போகலாமே. நான் இப்போ ஃப்ரீ தான், போகலாமா? ஆனால் 1 செகண்ட், காய்க்கு மட்டும் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா சிம்சனா வந்திருப்பா, அதனால தான். ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு காலில் போகிறான். ஜங்கு கேட்காத மாதிரி இப்போ கால் பண்ணுறான். காய்க்கு தான். ஹலோ மச்சான், டே சிம்சனா கூப்பிட்டு வரத்துக்கு தாண்டா போகிறேன். என்னாச்சு? அது இல்லைடா, அந்த ஜங்குக் இருக்காங்க. ஆமாம், டாக்டர் ஜங்குக். அவங்க கூட நான் இன்றைக்கி நைட் டேட் போகிறேன். நீ குழந்தைய நாங்கள் பார்த்துக்கோ, சரியா? என்னது டேட்டா? என்னடா அதுக்குள்ளே பாண்டு உருவாயிடுச்சாடா? ஆமாண்டா, இன்றைக்கி காலைல வந்தேன், பேசிட்டு இருந்தோம். சூப்பர்ரா. நீ கண்டினியூ பண்ண மச்சான், நான் பார்த்துக்கிறேன். இவன் தானே பொடி பையன், நான் பார்த்துக்கிறேன். ஏய் இல்லை மச்சான், சின்ன பையன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மச்சான். அது எது இருந்தாலும் அவனுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி தந்துடாத, நல்லா பார்த்துக்கோ, சரியா? நான் வைக்கிறேன். சரிடா, ஆல் த பெஸ்ட்டா. பை அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறான். இப்போ டயம். சொல்லுங்கள், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ ஒரு பேஷண்ட் அர்ஜென்ட்டாக செக் பண்ணிட்டு வரணும். நான் வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். ஏன் ஷோர் கேன். எனக்கு சின்ன ஒர்க் இருக்குது. இந்த கேபினில் லேப்டாப் யூஸ் பண்ணலாமா? ஏன் ஷோர், நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே தேங்க்ஸ். நீங்கள் போகலாம்.
ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஜங்குக் தான் பேஷண்ட் பார்க்கறதுக்காக போகிறான். இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்கும், அதுக்காக பார்க்குறான். ஆனால் ஒர்க் பண்ணலை, அவனால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஐயோ போகிறோமே, இன்றைக்கி டேட் போகிறோமேன்னு சொல்லி தான் அவன் வந்து இருக்கு அவனுக்கு. இப்போ அவனும் வந்துடுறான். அப்படியே வந்து இவங்க டேட்டுக்கு போகிறாங்க. வந்து டேட்டுக்கெல்லாம் போயிட்டு இவன் அப்படியே ஒரு டேஸும் பாஸ் ஆகுது. சிம்சோனாக்கு தெரியாது லைக் தேங் என்ன பண்ணுறான்னு. தேங்கும் வந்து நான் அவங்கள பார்க்க போகிறேன், அவங்கள ஜங்குக்கை பார்க்க போகிறேன்லாம் இல்லை. இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ்னே சொல்லலாம், இவங்க நல்லா பழகிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், எங்கள் ரிலேஷன்ஷிப்பும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட், ஒரு லவ் பாண்டு உருவாகுது. இவங்க 2 பேரும் அப்படியே சேர்ந்துருக்காங்க. ஒரு நாள் வந்து வீட்டுக்கும் வந்திருப்பாங்க. சிம்சோனாக்கெலாம் அவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும். அவங்க கூட அந்த நாள் ஃபுல்லாக வந்து சிம்சோனா ஜங்குக் 2 பேருமே ரொம்ப ஜாலியாக பழகிருப்பாங்க. ஜங்குக்கும் எங்களோட ஃபேமிலி பிடிச்சிருக்கும். இப்போ ஒரு நாள் தாங் அண்ட் ஜங்குக் 2 பேருமே வந்து இப்போ மால் தான் இருந்திருப்பாங்க. மாலில் இருக்காங்க. ஒரு காஃபி சாப்பிட்டுருக்காங்க, சாரி குடிச்சுருக்காங்க, காஃபி குடிச்சுருக்காங்க. இப்போ தாங் தான் ஜங்குக் சொல்லித்தரேன் என்ன, ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா? மேரேஜா? ஆமாம், நான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும் உனக்கு, பட் அதுக்குள்ளே நான் வந்து மேரேஜ் நிறுத்திட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உனக்கு இன்னும் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நான் உனக்கு ஸ்பேஸ் தரேன். ஆனால் லைஃப் விட்டு போகிற மட்டும் சொல்லிடாத, அதுதான் என்ன சொல்ல முடியும். சொன்னால் இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான். அவன் எல்லார்கிட்டையும் நல்லா சகஜமாக பேசுகிறான். நீ போனேன்னா அதான் அவனுக்கு கஷ்டமாயிடும். இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்கு ஓகே தான். வீட்டில் தான் ஏன்னாச்சு உனக்கு என்ன மாப்பிள்ளை லைக் ஏன்னா மேரேஜுக்கு பார்க்குறாங்களா, அரேஞ்ச் பார்க்குறாங்களான்னு? அதெல்லாம் இல்லை, அது எனக்கு நான் இன்னும் மேரேஜ் பற்றி ஆரம்பிக்கலை. செகண்ட் மேரேஜ் ஒருத்தனுக்கு குழந்த இருக்குது அப்படி தான் யோசிக்கிறேன். நான் வந்து பேசுகிறேன் உன் வீட்டில் நான் வந்து பேசுகிறேன். ஐயோ உனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக நான் அது இல்லை, நான் கூட பேசி எப்படியாச்சும் ட்ரை பண்ணிடுவேன். பட் ஏன் என்னாச்சு? எங்கள் அப்பா இப்போ ஊரில் தான் இருக்கார், ஃபாரின் ட்ரிப். அவர் வரத்துக்கு இன்னும் 1 மாதம் to 2 மாதம் ஆயிரும். அதுதான். ஓ சரி, எனக்கு இருக்க ஒரே ஒரு கேள்வி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, என் ஃபேமிலி பிடிச்சிருக்கா? சிம்சோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு உண்மையா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணி இப்போ கூட கல்யாணம் பண்ணி எனக்கு. பட் இது வந்து ஊரில் என்ன பேசுனா, நீ ஊர் பற்றி தான் பார்க்குறியா? இல்லை அப்படி சொல்லலை, இங்கே பாரு தான் ஜங்குக், நீ ஊர் பற்றி தான் பார்க்குறேன்னா தயவு செஞ்சு அதுலேருந்து அதை பற்றி யோசிக்காது. அண்ட் ஒன் மோர் திங், உன் பேரண்ட்ஸுக்கு இந்த இதில் ஓகே இல்லைனாலும் நான் பேசுகிறேன், ஓகேவா? காலை வந்து அடிச்சு பேசுகிறேன். ஆனால் என்னை விட்டு போட மாட்டோம் சொல்லிடுறது. அண்ட் உனக்கு இல்லை ஃபுல் 100% ஓகேண்ணா, உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு பார்ப்பேண்ணா. ஓகே, உனக்கே தெரியும் என் பேக்ரவுண்ட் எப்படி. நான் என் சிங்கிள் டேட். 2 to 3 இல்லை 3 years 3 to 10 years நான் ஒருத்தர் கூட வாழ்ந்திருக்கேன். அதுக்கப்புறம் இஷ்டம் உனக்கு என் பேக்ரவுண்ட் பற்றி தெரிஞ்சிச்சு. இதில் தாண்டி என்னை பிடிச்சிருக்குன்னா ஓகே. இல்லை நீ ஒருத்தவங்க கூட 10 years கூட வாழ்ந்துட்ட, குழந்தையே இருக்குது, அப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எனக்கு நாட் ஓகே. உனக்கே ஓகே வந்தாலும் எனக்கு நாட் ஓகே. உன் மனசில் நான் ஃபுல் ஃபிக்ஸ்ட்னா அப்போ எனக்கு ஓகே. இப்போ சொல்லு. ஐயோ தயம், எனக்கு உன்னையும் பிடிக்கும், சிம்சோனையும் பிடிக்கும்.
அவங்க 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்கன்னா வாழ முடியாது. எனக்கெல்லாம் சிப்லிங்ஸே இல்லை. ஆனால் அவங்க கூட இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு தனியாக தான் வாழ்ந்தேன். அவங்க கூட இருக்கும்போதெல்லாம் ஒரு சின்ன ஃபேமிலி நானே உருவாக்கின மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோ இருக்காது எனக்கு, கொலீக்ஸ் அதுவும் இருக்காது. அவங்க கூட இருக்கும்போது தான் எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் வருது, ஒரு என்னால் ஒரு ஃபேமிலி உருவாக்கியிருக்கேன். அதனால் எனக்கு ஃபுல் ஹாப்பினஸ். எனக்கு கூட வாழும்போது ஃபுல் ஹாப்பினஸ். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு என் பிரச்சனை இருக்கிறது ஒரே இதுதான், என் அம்மா அப்பா ஒத்துப்பாங்களா, அதுதான் டவுட், வேறு எதுவும் இல்லை. நான் பேசுகிறேன்றேன்ல, சரி ஓகே, நாளைக்கு என் வீட்டில் வந்து பேசுகிறேன், இன்றைக்கே கூட ஓகே, சரிவா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அடுத்த நாள் கரெக்டாக அவங்க டேங் வந்து ஜங்கு கூட அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறான். அங்கே வந்து பேசுகிறாங்க. அம்மாவுக்கு ஓகேன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க அப்பா வரட்டும், அப்போ தான் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ் போயிட்டதுக்கப்புறம் ஆனால் அவங்க அப்பாவுக்கு இது ஒத்துக்கலை. வந்துட்டாங்க. ஜப்பான்லேருந்து வந்திருப்பாங்க, ஓகேங்களா. ஜப்பான்லேருந்து வந்திருப்பாங்க சவுத் கொரியாவுக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ்லாம் நாட் அலவுட் அப்படின்றாங்க. ஆனால் எப்படியோ பேசி சமாளித்து ஒரு சில மாதத்துல வந்து இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. இவங்க வந்து அப்படியே ஒரு ரொமான்ஸும் நடக்குது. ரொமான்ஸ் வந்து சிம்சனா கூடயும் ஜாலியாக இதுவாகிட்டு தேங்க் கூடயும் நல்லா ரொமான்ஸ் இன்டிமேஷன் அதெல்லாம் இருக்குது. அப்படி அவங்க லைஃப்பும் ஹாப்பியாக வந்துடா. ஓகேடா, நான் வந்து இதோடய நிறுத்திக்கிறேன். ஐ திங்க் நான் இது வந்து கிளியரான ஸ்டோரி எடுத்துகிட்டு போகலையோன்னு டவுட்டாக இருக்குது. ஐம் ஸோ ரியலி சாரிடா. ஏன்னா வந்து எனக்கு டைம் இல்லை. இது வந்து ஷார்ட் டைமில் நான் வந்து இது வந்து இந்த ஸ்டோரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி போட்டேன்ல, அதில் நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து நெகட்டிவாக என் ஹவுஸில் நடக்குதுன்னு. ஸோ என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் ரொம்ப சில பேர் வந்து இது டெக்குக்கோட ஒன் ஷாட் வேணும்னு சொன்னீங்க. ஸோ அதனால தான்டா நான் வந்து இது செஞ்சேன். மற்றபடி இது வந்து சும்மா ஏதோ தானம்னு செய்யணும்னு இல்லை. ஷார்ட் டைமில் வந்து செஞ்சுருக்கேன்டா. ஐ திங்க் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கடா. உங்களுக்கு வேறு என்ன ஸ்டோரிஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து செஞ்சு தரேன். ஆனால் ஷார்ட் பீரியடில் தான் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கேரக்டர் இந்த இதில் பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சீனும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல பார்க்கலாம். பாய்டா.